அப்பாடி இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ ஒரு அப்டேட் கொடுத்துட்டீங்க தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சீனா. தாத்தா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. விஜய் வீட்டில் இருக்கிற மாதிரி. அத்தனை நாள் எல்லோரும் பயந்துட்டு இருந்தோம். எப்படியோ க்யூர் ஆகி விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பிடிஎஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் காவேரியை காணோம். காவேரியோடதும் வந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். எப்படியோ நல்லபடியாக விஜய் வீட்டுக்கு வந்துட்டார். குழந்தைய விஜய் கையால் வாங்கும் போது அந்த ஹாப்பினஸ் விஜய் முகத்தில் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஜாஸ்தியாகவே கற்பனை பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் அது நடக்கலை. முன்னாடியெல்லாம் அப்படி தான் நினச்சி வச்சுருந்தேன். அது கதை வேறு மாதிரி ட்ராக்கில் போயிடுச்சு. எப்படியோ நல்லபடியாக குழந்த பிறந்தாச்சு. விஜயும் ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தையே பிறந்துருச்சு. அவங்க ஹாப்பினஸ் இதை தெரிஞ்சால் அவங்க ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. விஜய்க்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் விஜய் முழிச்ச உடனே ஃபஸ்ட்டு கேட்க போகிறது காவேரி எங்கே, காவேரி எப்படி இருக்கா, அதை பற்றி தான் கேட்பார். அதுக்கப்புறம் தான் குழந்தைய பற்றி விஜய் கேட்பார். பகவானே, நீ ஸ்டோரியை பாசிட்டிவாக கொண்டு போங்க. வீக்காக ஹாப்பியாக காட்டுங்க குழந்தையோட. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.